பொதுவாக ஒரு கோவில் 120 கோடி மக்கள் இருக்கிறாங்க. ஒரே ஒரு கோயில் தான் அப்படின்னா, இந்த 3ஆம் மட முடக்குக்கு எல்லாரும் அந்த கோயிலுக்கு உட்கார்ந்திருப்பாங்க. அப்படி அல்ல. ஒரு தாயுடைய கருவறையில இருந்து தொப்புள் கொடி அறுக்கும்போது, நம்மளுடைய கர்மாவுக்கு இந்த முடக்கு தோஷத்துக்கு என்ன கோவிலுங்கிறத ஜோதிடத்தில ஆராய்ச்சி பண்ணி, அந்த கோயில சரியா கண்டுபிடிச்சு, நீங்க அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா மட்டும் தான் உங்க கர்ம வினை தோஷம் நிவர்த்தியாகும். அப்ப அது யாரு கையில இருக்குதுன்னா, உங்க டேட் ஆஃப் பர்த் டைம் எனக்கு தெரிஞ்சா தான். இல்லைன்னா, பொதுவா ஒரு கோயில் இருக்கு. இப்ப மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்டு வாங்கங்கிறான். அவருக்கு மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலே ஜாதகத்துக்கு சம்மந்தம் இல்ல. ஆனா கடவுள் பெரிய ஃபேமஸ் கடவுள். நீங்க அங்க போயிட்டு வாங்கன்னா, அதோட வைப்ரேஷன் நமக்கு வரும். ஆனா, உங்க ஜாதகத்தில இருக்கக்கூடிய கர்மா குறையுமானா, அது தாக்கம் சரியா இருக்காது. அப்ப அத நம்ம சரி பண்ணணும் அல்லவா? எல்லா கடவுள்கிட்டயுமே நம்ம போலாம். தவறே கிடையாது. ஆனா, நம்மளுக்கு எங்க நோய் இருக்கோ, அதுக்கு தகுந்த மருந்து சாப்பிடறக்கு இந்த கடைக்கு போனா தான் தீருங்கிற மாதிரி, நம்ம ஜாதகத்தில இருக்கக்கூடிய கர்மாவ நம்ம நம்ம நிவர்த்தி செஞ்சுட்டா, உண்மையாலுமே நம்ம அடுத்த லெவலுக்கு கண்டிப்பா போயிருவோம்.